வாராகி அம்மனையே போற்றி. நான் உங்கள் குருஜி ஆனந்தன். இப்போ எத்தனையோ தான முறைகள் இருக்குது. 32 விதமான தானங்கள் இருக்குது. கோதானம், அன்னதானம், கல்வி தானம், வஸ்திர தானம், இப்படி 32 விதமான தானங்கள் இருக்குது. இதில் முக்கியமாக சிவன் நிறைய அந்த நாயன்மார்கள் திருவிழாலாம் பார்த்தீங்கன்னா பிள்ளைக்கறி தான் பிள்ளையவே கறி சமைச்சு போட்டு சாப்பாடு போட சொன்னார். பிள்ளைக்கறின்னு சொன்னார். அதே மாதிரி ஒவ்வொரு திருவிளையாடலையும் விசித்திரமான நிறையா விஷயங்கள்லாம் பண்ணார். மனைவியவே தானம் பண்ணி கொடு அப்படின்னார். தன் மனைவியை தானமாக கொடுத்தார். கடவுள்கிட்ட நம்பி கொடுத்தார். ஓம் நம சிவாய. அப்போ இது மாதிரி அவங்க பதி மேலே வச்சுருந்த பக்தினால் கணவன் சொல்லிட்டாருன்னு தட்டாமல் இறைவனோட கூட போகிறதுக்கு சம்மதிச்சாங்க. இப்படி இந்த நாயன்மார்கள் ஒவ்வொரு திருவிளையாடலாம் பார்த்தீங்கன்னா மனசில் கொஞ்சம் கூட இவ்வளவு தூரம் இறைவன் சோதிப்பாரா அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் அந்த நாயன்மார்களுடைய இது. ஒருத்தரெல்லாம் மனசுக்குள்ளேயே கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணார். நாயன்மாரில் ஒருத்தர். இப்படி ஒவ்வொரு நாயன்மார்களுக்கும் ஒவ்வொரு விதமான அருள் சக்தினால தான் அந்த நாயன்மாருங்கிற அந்தஸ்துக்கே அவங்க வந்தாங்க. அதே போல தான் இந்த அன்னதானம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு. இப்போ தானத்தில் சிறந்தது எத்தனையோ. கல்வி தானம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்தாலும் கூட அன்னதானங்கிறது போதும் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஏன் அப்படின்னா எவ்வளோ சாப்பிட முடியுமோ அவ்வளோதான் அவங்க அன்னத்தை எடுத்துக்க முடியும். அப்போ இதுக்கு மேலே போதும் அப்படின்னு சொல்லக்கூடியதுன்னா அன்னதானம். இப்போ தானத்தில் ஒரு விஷயத்தில் நம்ம மகாபாரதத்தில் ஒரு கதை இருக்குது. என்ன அப்படின்னா கர்ணன் கொடை வள்ளல். என்ன இருந்தாலும் கேட்டால் கொடுத்துருவான். என்ன கேட்டாலும் கொடுத்துருவான். ஏன்னா அன்னைக்கு வெறும் தேரோட்டியாக இருந்தான். தேரோட்டினுடைய மகனாக பிறந்ததுனால அவனும் தேரோட்டிக்கிட்டு இருந்தான். அப்போ எப்படியோ துரியோதனனோட நட்பு கிடச்சோடனே துரியோதனன் அவனை பார்த்த உடனே இனிமேல் என் கூட நீ இருன்னு சொல்லும்போது ஒரு இடத்துல தன்னுடைய நாட்டையே அவனுக்கு ஒரு கொஞ்சம் பகுதியை கொடுத்து இதை நீ ஆண்டுக்கோ அப்படின்னு சொல்லும்போது அப்போ இவன் வரவங்களுக்கெல்லாம் தானமாக கொடுத்துக்கிட்டே இருந்தான். பொருள், நகை, நட்டு என்ன வேணாலும் கேட்டால் எடுத்து நம்ம கண்ணு முன்னாடி இருக்க எது வேணாலும் கொடுத்துருவான். அப்படி கொடுத்துக்கிட்டு இருந்த கர்ணன் கடைசி வரைக்கும் அன்னதானமே கொடுத்ததில்லை. அப்போ ஒரு காலகட்டத்தில் ஒருத்தர் பசியோடு தவிச்சுக்கிட்டு கர்ணன்கிட்ட நிற்கிறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, தன்னுடைய ஆள்காட்டி விரலால் அப்படி நீட்டி அந்த ஆருக்கு பேர் அங்கே போனீங்கன்னா உனக்கு அன்னதானம் கொடுப்பாங்கன்னு விரலை நீட்டினார். அப்படி நீட்டும்போது இவர் குருஷேத்திரத்தில் மரணிக்கப்பட்டதுக்கப்புறம் சொற்குலகத்துக்கு போகிறார். சொற்குலகத்துக்கு போனோடனே அங்கே வாக்குவாதம் வருது. இவன் துரியோதனன்ற அவனோட சேர்ந்துக்கிட்டு நல்ல மனிதர்களெல்லாம் பகைச்சிக்கிட்டான். இவன் எப்படி இங்கே சொற்குலகத்துக்கு வந்தான் அப்படின்போது அன்னதானம் விடும்போது அந்த இடத்துக்கு போனீங்கன்னா சாப்பாடு கிடைக்குன்னு தன்னுடைய விரலை நீட்டி காமிச்சார். அந்த ஒரு பலன் தான் இன்றைக்கி அவருக்கு சொர்க்கத்துக்கு அனுப்பியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இதுலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம்? அன்னதானங்கிறது மிகப்பெரிய அளப்பரிய பலன்களை கொடுக்கக்கூடியது. அப்படிங்கும்போது எங்கே போனாலும் பாருங்கள், கோயில் குளத்தில் அன்னதானம். இன்றைக்கி பெரும்பாலும் ஆயிரக்கணக்கான கோயில்களில் அன்னதானம் போட்டுட்ருக்கிறாங்க. ஒரு வேளை சாப்பாடு போடுற கோயில்களும் இருக்குது, 3 வேளை சாப்பாடு போடக்கூடிய கோயில்கள் இருக்குது, பொழுதுக்கும் போட்டுக்கிட்டே இருக்கிற கோயில்களும் இருக்குது. முன்னாடி ஆரம்ப கட்டத்தில் எனக்கு தெரிஞ்சு 40-50 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் தர்மசாலாங்கிற ஊரில் தான் எப்போ பார்த்தாலும் சாப்பாடு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. கர்நாடகாவுக்கு போனால் அந்த கோயிலில் போய் எல்லாம் வயிறார சாப்பிட்டுட்டு வரணும்பாங்க. அதுதான் முன்னாடி ஆரம்பத்தில் இருந்தது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லா கோயில்கள்லேயும் அன்னதானம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த அன்னதானம் அப்படிங்கிறது எவ்வளோ சிறப்புங்கிறது இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். என்ன காரணம் அப்படிங்கிறது, சிவன் பிரம்மாவுக்கு 5 தலை இருக்கும்போது ஆணவத்தால் நானும் 5 தலை, நீயும் 5 தலை, நானும் நீயும் ஒன்று தான் அப்படின்னு ஆணவத்தில் இருப்பார்.
அந்த கோபத்தில் கால பைரவரை விட்டு அந்த 5 தலையில் ஒரு தலையை கொய்துருவார். 4 தலை தான். அதுக்கப்புறம் தான் அவருக்கு ஐமுகனாக இருந்தவர் நான்முகனாக மாறினார் பிரம்மா. அப்போ இந்த ஒரு தலையை கொய்ததுனால அவருக்கு வந்து அந்த பிரம்மகத்தி தோஷங்கிற சாபம் வந்தது. அந்த சாபத்துக்கு காசியில் பைரவர் போய் இந்த சிவநாமத்தை சொல்லி அங்கேயே தஞ்சமாக இருக்கும்போது எல்லா கோயில்களையும் எல்லா இடத்துக்கும் போய் பார்த்தாரு. எங்கேயுமே வந்து அவருக்கு அந்த பிரம்மகத்தி தோஷம் விடலை. அப்புறம் கடைசியாக போய் பிரம்மகத்தி தோஷத்துக்கு காசியில் இருக்கிற காசி விஸ்வநாதர்கிட்ட போய் தஞ்சம் அடைகிறார். அப்படி அடையும் போது மகாலட்சுமி அன்னபூர்ணியாக வந்து அந்த இடத்துல அவர் கையில் இருக்கிற அந்த கபாலம் வந்து திருவோடாக மாறினோன்னா அந்த திருவோட்டில் இவ வந்து அன்னதானம் விடுறா. அப்படி இடும்போது கம்ப்ளீட்டாக அந்த தோஷம் நிவர்த்தியாகி பிரம்மகத்தி தோஷம் விட்டு போயிடும். அதனால தான் இன்றைக்கும் சிவன் கோயிலில் அந்த ஐப்பசியில் வரக்கூடிய அந்த பௌர்ணமி அன்னைக்கு வரக்கூடிய அந்த இதில் அன்னாபிஷேகம் செய்கிறாங்க. அந்த அன்னாபிஷேகம் செய்கிறதன் மூலமாக நம்முடைய கர்ம வினைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி நம்ம விடுவிக்கப்படுறோம். யாரெல்லாம் அன்னதானம் விட்டு அடுத்தவங்க பசியை நிவர்த்தி செய்கிறீங்களோ நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் அடையும். முக்கியமாக ஆதரவற்றவர்களுக்கு கொடுங்க. ஆதரவற்றவர்கள்னா பிச்சைக்காரனாகவே வாழ்ந்துக்கிட்டு இருப்பான், அவன் வந்து ஆதரவற்றவர் கிடையாது. காரணம் என்னென்னா, நீங்கள் பணமாக கொடுத்தீங்கன்னா வாங்கிக்குவான், அதே சாப்பாடாக கொடுத்தீங்கன்னா வேணான்னு சொல்லுவான். ஏன்னா அவன் தப்பான விஷயங்களுக்கு அந்த பணத்தை வாங்கிட்டு போய் பயன்படுத்துகிறான். அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்கள் தர்மம் பண்ணி புண்ணியம் இல்லை. அப்போ எங்கே போனாலும் பசி அமர்த்தணும். இதுக்கு இன்னும் பசி அமர்த்துறதுக்கு இன்னும் சில மெத்தடுகள் இருக்குது. உங்களுடைய கர்ம வினைகள் முழுசாக நீங்கணும்னா குரங்குக்கு வாழைப்பழம் வாங்கி போடுங்க, பொரி வாங்கி போடுங்க, நாய்க்கு பிஸ்கட் வாங்கி போடுங்க. ஏதாவது அது ஆசைப்பட்டு திங்கிற பொருட்களை தயிர் சாதம்லாம் போட்டிங்கன்னா நாய் நல்லா சாப்பிடும். இது மாதிரி வாங்கி போடுங்க. காகங்களுக்கு மிக்சர் வாங்கி போடுங்க, வடை வாங்கி போடுங்க. எறும்புகளுக்கு மாவு, அரிசி மாவில் சர்க்கரை கலந்து போடுங்க. இது மாதிரி அந்த அன்னதானங்கிற ரீதியில் அவங்கவுங்க அந்த பறவை இனங்கள், மிருக இனங்கள், மனித இனங்களுக்கெல்லாம் நம்ம போடக்கூடிய அந்த அன்னதானமானது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய டர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும். டர்னிங் பாயிண்ட்டுன்னா என்ன அப்படின்னா, வாழ்க்கையில் நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கை சூழ்நிலைகள் மாறி உங்களை ஒரு சரியான பாதையில் கொண்டு போய் வருமானத்தை மட்டும் இல்லை, மன அமைதி, குடும்ப சந்தோஷம், எதிரிகள் தொல்லையிலேருந்து விடுதலை, இது மாதிரி ஒரு எதிரியேட்டே போய் அவனை கொல்லாமல் விடக்கூடாதுன்னு சொல்லி பாருங்கள். அந்த நீங்கள் சொன்னவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? ஏப்பா அவன் இருந்தானா ஒரு 100 பேர் வாழ வைப்பான், 100 பேருக்கு பசி அமர்த்துவான். அவனை போய் கொண்டு என்னப்பா செய்ய போகிறேன்னு தான் அட்வைஸ் பண்ணுவாங்களே ஒழிய அதெல்லாம் முடியாது, நீ செய்கிறது சரிதான், நீ அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்போ இந்த அன்னதானங்கிறதுக்கு எவ்வளோ பெரிய பவர் அப்படிங்கிறத உணர்ந்துக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு இயலாதவர்களுக்கு தான தர்மம் செய்யுங்க. மிருகங்களுக்கு செய்யுங்க, பறவைகளுக்கு செய்யுங்க, மீன்களுக்கு செய்யுங்க. இது மாதிரி பசியோடு இருக்கிற அந்த ஜீவராசிகளை வாழ வச்சிங்கன்னா நீங்களும் நல்லா இருப்பீங்க. அவங்களுடைய ஆசீர்வாதத்தில் அவங்களுக்கும் எல்லா விதமான வளங்களும் கிடைச்சி நலமாக இருப்பீங்க, வளமாக இருப்பீங்க. நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய.